गाइस இந்த வீடியோல பார்க்க போறது க்ரோ கார்டன் பார்ட் 2. அதுவும் நாங்களே வந்துட்டோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம முதல்ல ஐடி ரிவீல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சாத்னில் யாஷ் _71. அத நம்ம ஷார்ட்டா வந்து சாத்னில்னு வெச்சுக்கலாம். அது நான் தான். அடுத்து பாத்தீங்கன்னா ரோ சாத்னில் தான். அத நம்ம ஷார்ட்டா பெல்லுன்னு கூப்பிடலாம். ஏன் பெல்லுனா அவனோட டிங்குன்னு தட்டினா நல்ல விஷயம் நடக்கும். அதே மாதிரி நீங்களும் பெல் ஐகானை டிங்னு தட்டி விட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கனால அவன் தான் பெல். அடுத்த ஐடி வந்து கேம் கார்டு தான். அவன் 99 நைட்ஸ் வீடியோவில் வந்திருப்பான். அவனுக்கு 3 அக்கௌண்ட் இருக்கு. கேம் கார்டு, லெஜெண்ட், டெவில்னு. நம்ம அவனை டெவில்னே கூப்பிடலாம். அடுத்தது என் ஐடி தான் கோஜோ இஸ் பேக் 456. அவனை நம்ம கோஜோனே கூப்பிடுவோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா யாஷ் ப்ரோவில் வந்தான். இந்த ஐடி வந்து என் சிஸ்டர் ஐடியாவை பெருசாலும் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான். அவளை வந்து நம்ம யாஷ்னே கூப்பிடலாம். இவ்வளோ நேரம் என்னோட பேஸை சுற்றி காமிச்சிருப்பேன். இப்போ போய் மொத்தத்தையும் ஆர்வஸ் பண்ணலாம். நம்ம எவ்வளோ பேம்பு இருக்குது நம்மக்கிட்ட. காய்ஸ் இங்கே ஏறிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி பனி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் 500 மியூட்டன்ட்டே எனக்கு வந்திருக்கு. அது ஒரு குவெஸ்ட்டு. அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோஸ்ட்டாக 99 நைட்ஸ் இல்லைனா ஸ்டீல் த பிரெயின் ராட் போடலாம். பேக் ஃபுல்லாக அடித்தா அதை விற்றா எவ்வளோ கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க காய்ஸ்? மொத்தத்தையும் இப்போ இன்வென்ட்ரியை எவ்வளோ கிடைக்குது 636,000 செக்கிள்ஸ் கிடச்சிருக்கு. என்கிட்ட 1 குவாட்ரில்லியன் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்லு தான் நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்தோம். திருப்பி பேக் ஃபுல்லாக ஆகிடுச்சு. எவ்வளோ விற்றுருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தான் கொஞ்சமே இது பண்ணாங்க. பாதி கூட இன்னும் முடிக்கல. அதுக்குள்ளே 85. ஓகே கோஜா கிட்ட என்ன பெட்ஸ்லாம் இருக்குன்னு கேட்கலாம். என்னடா உங்ககிட்ட பெட்ஸ் இருக்கு? என்கிட்ட ஒரு லேப் இருக்குது. அப்புறம் மீதி ஏதோ ஒரு 2 பெட்ஸ் இருக்குது. அது பேர் எனக்கு சரியாக தெரில. கிட்ட என்ன சீட்லாம் இருக்குது? என்கிட்ட 2 ஜெயின் பைனகோன் அப்புறம் ஒரு பீன் ஸ்டாக் இருக்குது. வேறு எதுவும் பெரிய இதெல்லாம் இல்லை. அது 2 தான் என்கிட்ட இருக்குது. ப்ரிஸ்மேட்டிக்லாம் வச்சுருக்காங்க. நம்ம இந்த வாட்டர் மெலனை வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுதாங்க ஸ்டாக்கில் இருக்குது இப்போதைக்கு. உன்கிட்ட எவ்வளோ காசுடா இருக்குது? என்கிட்ட 1 குவாட்ரில்லியன் இருக்குடா. என்கிட்ட ஒரு குவிண்டில்லியனே இருக்குடா. ஓகே காய்ஸ் நம்ம திருப்பி வளருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீடும் இருக்குது. அதையும் கோகோனட் சீடும் இருக்குது. 3வது கோகோனட் ட்ரீ காய்ஸ் நம்மக்கிட்ட. உங்ககிட்ட கோகோனட் ட்ரீ இருக்கா? என்கிட்டயும் 3 இருக்குடா. நீங்கள் வந்து மீம் இல்லாமல் போட சொல்லி ரொம்ப கமெண்ட் பண்ணதுனால மீமே இல்லாமல் இந்த வீடியோ போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை மீமை வச்சே இல்லை போடலாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போன க்ரோ கார்டன் வீடியோவில் வந்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. இதையும் நிறைய பேர் பாருங்கள். ஃபன்னாக தான் இருக்கும். வாட்டர்மெலன் சீடை அன்னி வேணால் நட்டு வச்சுருக்கேன். கோகோனட் சீடை ஃபஸ்ட்டு ஏன் நட்டு வச்சேனாச்சி ஆப்பிள் சீடை ஏன் ஃபஸ்ட்டு நட்டு வச்சேன்னா அதுக்கு நான் பார்க்கல காய்ஸ். இது நம்ம அப்புறமா போய் ஒரு இது வாங்கணும், எக்கு. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு நல்ல பெட்டே இல்லை. இதான் காய்ஸ் கோஜா பேஸு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் கொஞ்சம் மேங்கோஸ் ஆப்பிள்லாம் வச்சுருக்கேன். இதான் ஜெயின் பைனகோன் பீன் ஸ்டாக். அங்கே இன்னொரு ஜெயின் பைனகோன் இருக்குது. இது வந்து ரோஸ் ஆத்னிலன் பேஸு, ஐ மீன் பெல்லு பேஸு. அவனுக்கு ஏன் பேச மாட்டான்னா அவனுக்கு கொஞ்சம் கோல்டு. அவன் ஸ்டார்டிங்கில் பேசினதே கஷ்டப்பட்டு தான் பேசினான். இது அவன் பேஸ் தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கெத்தாக வச்சுருக்கான். நிறைய மியூட்டேஷன்லாம் இருக்குது. ஆமாம் இதுதான் அவனோட ஓவரால் வியூ. அது நம்ம ஓவரால் வியூ, இது இவன் ஓவரால் வியூ. எது நல்லா இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் காய்ஸ் என்கிட்ட 4 ராக்கெட் இருந்ததில் 1 விட்ருக்கேன். மீதி 3 எப்பயே விட்டுருக்கு. இது கேரட் சீடை எடுக்குதா இது கொடுக்குதோ அது ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லை. கேரட் சீடு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ. நீ என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? நான் சும்மா ஓடுறேன்டா. மித்திக்கல் எக் இருக்குது காய்ஸ். வாங்கியாச்சு. பக் எல்லாம் இருந்தால் வாங்கியிருக்கலாம். 50 மில்லியன் தான். நம்மக்கிட்ட 1 குவாட்ரில்லியனே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போய் எங்கே ப்ளேஸ் பண்ணலாம்? இங்கே வேணாம், அங்கே ப்ளேஸே பண்ண முடியல. இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம் காய்ஸ். ப்ளேஸ் பண்ணியாச்சு. 5 மணி நேரமா? ஐ திங்க் அடுத்த வீடியோவில் தான் இந்த என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன் என்ன கிடைக்குதுன்னு மியூசிக்கோட. என்னது கைஸ் எக்ஸ்பேண்ட்னு இருக்குது. எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். என்ன கைஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. 25 பில்லியன் போயிடுச்சு. ஐயோ கைஸ் போச்சு கைஸ். சரி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. வேறு இதில் என்ன கைஸ் இப்படி ஆயிடுச்சு. சோகமாயிட்டேன் நான். வேறு எக்ஸ்ட்ரா ஸ்லாட்டும் இல்லை, வேஸ்ட்டு தான் எக்ஸ்பேண்ட் பண்ணதே. ஆமாம் சரி அவங்க இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏதோ வந்திருக்கு பர்ச்சேஸ் ஸ்லாட். அது இது பர்ச்சேஸ் ஸ்லாட் கொடுத்து பார்ப்போம் கைஸ். என்னது இது? ஓ ஸ்லாட் 2 திருப்பி 25 பில்லியனுக்கா? கைஸ் நம்ம போச்சு கைஸ். நம்ம காசெல்லாம் சைடில் இருந்தது வந்தோன்னு தெரில. இது என்னதுடா இது? தெரில. ஏதோ அசென்ஷன் ஏதோ இருக்குது. ரோமனஸ்கோ கேட்குது போனால். நம்மக்கிட்டலாம் அது இல்லை. நம்ம திருப்பி போயிடலாம். ஸ்லாட் 2 வர வைப்போம் ஆங்கிரியா.
அதில் நம்ம ஸ்லாட் 1லே எதுவும் பண்ணல. இதில் என்ன பண்ண முடியும்? முதல்ல ஸ்லாட் 1ல் நம்ம நிறைய பண்ணிட்டு ஸ்லாட் 2க்கு வந்து பண்ணலாம் ஏதாவது. இதில் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கொக்காவு கேட்குது, எனக்கானா ராமனஸ்கோ கேட்டுது. அப்படியா? இது என்னதான் பண்ணும் இது? யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களாம் நல்லா ஸ்வெட்டாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நான் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 3 மித்திக்கல் எக் வாங்கியிருக்கேன். அதுவும் அடுத்த பார்ட்டில் ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா ஷார்ட்ஸில் போடலாம். ஆமாம், பார்ட் 2 இதோட முடிச்சுக்கலாம். ஆமாம். இது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் டிங்குன்னு தட்டி விட்ருங்க. ஓகே, பை காய்ஸ். பாய் காய்ஸ்.